Hi friends, welcome to my channel Gino's World. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவா கிச்சடி பண்ணியிருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்க. 2 பேருக்கும் மார்னிங் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாதாம் தான் கொடுப்பேன். இது நான் நைட்டே ஊற வச்சுருவேன். மார்னிங் வந்து ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுத்துருவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரைஸை வாஷ் பண்ணி குக் பண்ண வச்சிடலாம். பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்காக தான் இப்போ பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொரியல் ரெசிபி ஏற்கனவே இன்னொரு vlogல நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் பீன்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறமா 1.5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. இதில் கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பே லீஃப். ஆயில் ஊற்றிடுறேன் அந்த பேனில். சூடாகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை குழம்பு வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ரைஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைஸை வடிச்சிடலாம். வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா இதை மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது மூடி இருக்கட்டும். சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மாற்றி போட்டுடலாம் முட்டையை. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை கொஞ்சம் மாற்றி போட்டுக்கோங்க. திருப்பி இதை மூடி வச்சு திருப்பி குக் பண்ணிவிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக முட்டையும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிட்டேன். முட்டை குழம்பு, அப்புறமா ரைஸ், பீன்ஸ் பொரியல். இப்போ நாங்கள் பாம்பேயில் மாஹிம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு தான் கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆகிட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். சர்ச் வந்துருச்சு. சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச் மாஹிம். இங்கே எல்லா வெனஸ்டேயும் மதியம் 1 மணிக்கு தமிழில் நவநாள் வைப்பாங்க. இந்த நவநாளுக்காக தான் வந்திருக்கோம்.
நவநாள் முடிஞ்சிருச்சு. இப்போ மாஹிம் சர்ச்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேண்ட்ராவில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்குள்ளாடி போக முடியலை, க்ளோஸாக இருந்துச்சு. வெளியே இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேண்ட்ராவில் இருக்கக்கூடிய ஷாருக்கானோட வீடோட ஆப்போசிட்டில் பீச் இருக்குது. இந்த கேட்டு தான், உள்ளே என்ட்ராக முடியாது. ஸோ வெளியே இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கேன். 3 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.